ஜஸ்வி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் போயிருந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போட பார்ட் 3 தான். ஃபஸ்ட்டு 2 பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம், என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டுக்கு வாங்க. ஆர் இந்த தேர்ட் பார்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட் 2 பார்ட்டை போய் பார்க்கலாம். மக்காவில் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற சென்ட் ஆந்தோனி பாரிஷ் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இங்கே இருக்கிற நிறைய ஷாப்பில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பார்த்தேன், விதவிதமாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டிஸுமே இருந்தது. அது என்னமோ தெரியலங்க, இப்போ ரீசெண்டாக எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் அந்த ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நிறைய பார்க்குறேன். ஈவன் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் இப்போ ரீசெண்டாக இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரியான ரீல்ஸ்லாம் நிறைய பார்க்குறேன். அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனாலே என்னவோ தெரியல, எங்கே போனாலும் என் கண்ணுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் நிறைய பட்டுச்சு. இது தவிர க்யூட்டான ஸ்பூன்ஸு, கீ செயின்ஸு, தென் பேட்சஸ்லாம் இருந்தது. எனக்கு இந்த ஐட்டமுக்கு பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு என் கூட வந்தவங்க ரொம்ப முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. சரி எங்கே தான் போகிறாங்கன்னு நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் போனால் பெரிய க்யூவே நின்றுது. தூரத்துலேருந்து பார்க்க இது ஏதோ சர்ச் மாதிரி இருந்தது. பட் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, பாதி ஐட்டம் வந்து டெமாலிஷ் ஆயிருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் ரோடு கீழே இறங்கின மாதிரி இருந்தது. அதில் சரியான கூட்டங்க. இவ்வளோ கூட்டம் வரும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஈவன் அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் ஒரு இந்தியன் ஃபேமிலி பார்த்தோம். பேச ட்ரை பண்ணோம், பட் அவங்க அந்தளவுக்கு கண்டுக்கல. அதனால நாங்களும் விட்டுட்டோம். இங்கே யாராவது இதே மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம தமிழ் ஆளுங்களோ இந்தியன்ஸையோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பேசுங்க, இது மாதிரிலாம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இது 17th centuryல பில்ட் பண்ணி டைஃபோன்ஸ்லாம் அந்த டைமில் டெஸ்ட்ராய் ஆன Asia's largest Catholic church, ruins of Saint Paul, one of the most visited and landmark in Macau. இப்போ இதை மக்காவ் கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜாக வச்சுருக்காங்க. நீங்கள் மக்காவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். பஸ் பார்க்கிங் இந்த ஏரியாவில் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. எங்களை வேற ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து அங்கே கொஞ்சம் நடந்து தான் போகிற மாதிரி இருந்தது. மக்காவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பிளேஸும் வேற ஒரு கண்ட்ரியை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். நாங்களும் ஸ்டெப்ஸ் இறங்கி அண்டர் கிரவுண்டுக்கு வந்து பஸ் ஏறிட்டு வேற ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அரபிக் ஸ்டைல்லையும் தென் யூரோப்பியன் ஸ்டைல்லையும் வந்து இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ பாண்டிச்சேரி போன மாதிரிலாம் இருந்தது. சைனாக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. பட் இந்த கண்ட்ரி சைனாக்கு நியரில் இருந்தாலும் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நெக்ஸ்ட்டு கேனரி க்ரீப்பர் ஸ்கொயர்ன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதோ இங்கே தாமரை மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் பக்கத்தில் கூட போகல. இதுக்கு முன்னாடி மக்காவில் நாங்கள் பார்த்த ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes வரையும் தான் எங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தா டைம் ஆயிடும். பட் இப்போ போக போகிற ஸ்பாட்டுக்கு தான் எங்களுக்கு 1 hour டைம் கொடுத்துருந்தாங்க. அப்படி என்ன பிளேஸுக்கிட்ட போக போகிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. மக்காவுன்ற பிளேஸு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. பட் தெரிஞ்சவங்களுக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மக்காவ் அப்படின்னாலே கெசினோ தான். இங்கே வர 70% ஆஃப் ஃபாரினர்ஸ் வந்து கெசினோக்காக தான் வராங்க. அதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளேஸ் தான் இந்த கேலக்ஸி. இது ஹோட்டல்னு சொல்கிறதா இல்லை கேசினோ பார்னு சொல்கிறதா இல்லை பேலஸ்ன்னு சொல்கிறதா தெரியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிஜமாலுமே சொல்கிறாங்க வேற லெவலில் இருந்தது. இமிக்ரேஷன் பண்ணிட்டு வெளியே வரும்போது இந்த ஹோட்டல்ஸ்க்குனே தனியாக பஸ் எல்லாம் அத்தனை விட்டுருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு போனால் என்ட்ரன்ஸ்லேயே ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லாபிக்கு வந்தோம். இந்த லாபியை சுற்றி பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஹாஃப் டே வேணும் போல இருக்குது. அந்த லைட் செட்டிங்ஸில் இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எந்தெந்த ஃப்ளோரில் எதெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த லாபியோட நேம் வந்து டைமண்ட் லாபின்னு. எதுக்கு இந்த நேம் வச்சாங்கன்ற ரீசன் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஏன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஈவன் அங்கே ஃப்ளோரிங் கூட வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எல்லா பக்கமும் லைட் செட்டப்ஸ்லாம் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துல தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த இடம். இந்த ஹேங்கிங் லைட்டு, அதுக்கு கீழே வந்து ஃபவுண்டன்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே ஃபேரி டைல் புக்ஸில் இருக்க ஃபவுண்டெயின்ஸ் மாதிரி சூப்பராக இருந்தது. நாங்களும் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். அது பக்கத்துலேயே இந்த ஹோட்டலை அப்படியே மினியேச்சரில் வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள், நம்ம வந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, இந்த ஹோட்டல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். இது தவிர அந்த லாபியில் கிறிஸ்மஸ் டெக்கார்லாம் வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து ஒரு தாத்தா அவங்க ஒய்ஃபை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். பாய்ஸ் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டுக்கு பக்கத்தில் தான் கெசினோ இருக்குது. பட் நாங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போன உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஃபோன் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் கேப்சர் கூட பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. பிகாஸ் அங்கே ப்ரைவசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. சைனீஸ் அமௌண்ட்டுக்கு 10,000 RMB வரும். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1,20,000க்கு மேலே வரும்.
1,20,000 கட்டுற அளவுக்கு அந்த ஃபோட்டோ ஒர்த் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நாங்க எதுவும் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கல. இல்ல 1 இல்ல 2 இல்ல, நெறைய 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்தது. இல்ல ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸோட ஆம்பியன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருந்ததுங்க. எனக்கு வீடியோல எந்த அளவுக்கு டெலிவரி ஆகுதுன்னு தெரியல. பட் நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே சடனா வந்து பீப்பிள்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தேன், ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களும் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? வாவ்! ஐயோ! செம செம! எஸ். கையே வலிக்குது. ஷோ முடிஞ்சிருச்சு. இப்ப தெரியுதா இந்த லாபிக்கு ஏன் டைமண்ட் லாபின்னு நேம் வச்சாங்கன்னு? அது பார்த்துட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பஸ்ஸை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மக்காவை வர எல்லா டூரிஸ்ட்டும் டெஃபினட்டாக பார்க்குற ஒரு ஸ்பாட் அப்படின்னா கேலக்ஸி ஹோட்டலில் இருக்கிற இந்த டைமண்ட் லாபி தான். அதுக்கப்புறம் என்ன அவசர அவசரமாக போய் பஸ்ஸில் ஏறி நாங்களும் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டை பார்க்கறதுக்காக இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிற ரூட்டு இந்த ஹோட்டலை க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கே எங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க இந்த ஹோட்டல் எவ்வளோ பெருசுன்னு. இங்கே ஹோட்டல், பார், ரெஸ்டாரண்ட், கேசினோன்னு சொல்லிட்டு இல்லாத இடமே இல்லைங்க. இந்த ஹோட்டலுக்கு 5 ஸ்டார் என்ன 10 ஸ்டாரே கொடுக்கலாம், அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. என்னோட இந்த மக்காவ் ட்ரிப் பற்றின உங்களோட டவுட்ஸு, தென் இதுவரையும் பார்த்த பிளேசஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரோட இந்த ட்ரிப்போட கடைசி வீடியோவில் பார்க்குறேன். அது வரையும் ஸ்டே டியூன்.